இன்றைக்கி கொண்டைக்கடலில் வந்து பெங்காலிக்காரங்க செய்கிற மாடலில் வந்து செய்ய போகிறேன். எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன். இதுக்கு வந்து கடுகு எண்ணெய் தான் இங்கே முக்கால்வாசி வந்து கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. சன்ஃப்ளவர் ஆயில்னால் சும்மா ரொட்டி சுடுறதோட எண்ணெய், கொஞ்சம் வெங்காயம், இலை, இலையும் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா போட்டு வதக்கணும். இங்கே வந்து முக்கால்வாசி வந்து எல்லாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்துலேயும் வந்து ஆட் பண்ணுவாங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனோடனே சில்லி பவுடர், வெறும் காரத்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு போட்டுக்கணும். பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி பழத்தை எடுத்துக்கணும். தக்காளி பழத்தை எடுத்து போட்டு திரும்ப வந்து நல்லா வதங்கி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கணும். இங்கே வெங்காயக்கிழங்கு வந்து எல்லாத்துலேயும் உருளைக்கிழங்கு போடுவாங்க. பெங்காலிக்காரங்கன்னு கிடையாது, நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக எல்லாருமே எல்லாத்துலேயும் உருளைக்கிழங்கு போடுவாங்க. சின்னதாக உருளைக்கிழங்கு போட்டால் அது வந்து கிரேவி கொஞ்சம் கட்டியாக வரனால வந்து உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் போடுவாங்க. பாயில் பண்ணி வச்சுருக்கிற கொண்டைக்கடலையே போட்டு வந்து நல்லா வதக்கிட்ட பிறகு எல்லாம் ஒன்றா கலந்துடுது. நம்ம கொண்டைக்கடலை பாயில் பண்ணி வச்சுருக்க தண்ணியை ஊற்றிடலாம். கலரே எவ்வளோ சூப்பராக வந்துடுதுல்ல. தேவையான அளவுக்கு உப்பு, மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வேக விட வேண்டியது தான். ஏன்னா கொண்டைக்கடலை வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு மட்டும் இப்போ வேக விட்டாங்க. மூடிட்டு இப்போ குழம்பு ஆயிடுச்சு, இல்லை இந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. நம்ம வந்து இதில் கரம் மசாலா போட்டுருக்கோம். இந்த குழம்பு வந்து ரொட்டி கூட நல்லாயிருக்கும், சப்பாத்தி, ரைஸ் கூட, பூரி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்கூட இது வந்து சூப்பராக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான்.